ஒரே இதெல்லாம் இருக்கு. யாராவது மெய்யான ஒளி இருந்தா காட்டுங்களேன். என் பேர்ல இருக்கிற தேவபிரகாசம் என் வாழ்க்கையில இல்லையே. மெய்யான ஒளி யாருன்னா இருந்தா காட்டுங்களேன். யாருப்பா அது கத்திருது? என் வாழ்க்கையில ஒளியே இல்லப்பா. எப்படிப்பா இருக்கும் வாழ்க்கையில ஒளி? உங்களுக்குள்ள சாதகம் பாப்பா. ஏன்னா குடிக்கிற, மாத்திரை போடுற, பாவெல்லாம் செய்யற, அப்ப எப்படி உங்களுக்குள்ள ஒளி இருக்கும்? சாதம் தானேப்பா இருப்போம். அது நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு ஒளி தரேன், அதை வச்சனா உன் வாழ்க்கையில பிரகாசமா ஆகும். என்னப்பா இந்த ஒளியை வச்சுக்கப்பா. பரவாயில்லையே, தம்பி கொடுத்த ஒளி நல்லா தான் இருக்கு. ஐயோ, இந்த ஒளி என்னை விட்டு போயிடுச்சா? மெய்யான ஒளி யாருன்னா இருந்தா காட்டுங்களேன். உண்மையான ஒளி யாருன்னா இருந்தா காட்டுங்களேன். என் வாழ்க்கையில ஒரே பிரகாசம் இல்லையே. ரொம்ப நேரமா யாரும் கத்துற சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா நீங்க தான் கத்தி நிக்கிறீங்க. என் வாழ்க்கையில பிரகாசமே இல்லைம்மா. உங்க வாழ்க்கையில எப்படின்னா பிரகாசம் இருக்கும்? குடும்பத்தை ஒழுங்கா எங்கன்னா நடத்துறீங்களா? பசங்களை போட்டுறீங்க, வட்டி கொடுறீங்க, பொண்டாட்டி ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்க. எப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒளி இருக்கும். நாங்க வாழ்க்கையில ஒளி வந்து பசங்க விளக்கு ஏத்துறேன், அந்த விளக்கை வச்சு உங்க வாழ்க்கையில நீங்க ஒளியாருங்க. பரவாயில்ல, இந்த விளக்கம் என் வாழ்க்கையில ஒளி தரும் நான் நம்புறேன். ஐயோ, இந்த ஒளியை என்னை விட்டு போயிடுச்சா? மெய்யான ஒளி யாருன்னா இருந்தா காட்டுங்களேன். யார் அது கத்தினீங்க? இது ஒன்று அம்மா தான் கத்தினீங்க. என்னடா ஆயிடுச்சு? யாரும் எனக்கு மெய்யான ஒளியை காட்ட மாட்டாங்கப்பா. என் வாழ்க்கையில நிரந்தரமே இல்லாத ஒரு ஒளியே இல்லாம என் வாழ்க்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஒளி தானே வேணும், நான் காட்டுறேன் வேணாம். அதாவது நிலா, அந்த நிலாலேருந்து உனக்கு வெளிச்சம் வந்துனே இருக்கும், புரியுதா? காலையில் வரைக்கும் வெளிச்சம் வந்துருக்கும், காலையில் ஆகிட்டோம்னா சூரியன் வெளிச்சம் உனக்கு வரும். நான் சரியா அந்த வெளிச்சத்தில் நீ. ஐயோ, நான் எந்த வெளிச்சத்தை சொல்றேன், இவனுக்கு எந்த வெளிச்சத்தை காட்டிட்டு போறானுவோ. யாராவது மெய்யான ஒளி இருந்தா காட்டுங்களேன். உண்மையான ஒளி யாருன்னா காட்டுங்களேன். என் வாழ்க்கையில பிரகாசமே இல்லாத இருக்கு. மெய்யான ஒளி யாருன்னா காட்டுங்களேன். கேக்குதா யாருக்குன்னா என் சத்தம்? யாருன்னா பிரகாசத்தை காமிங்களேன். எனக்கு மெய்யான ஒளி இருந்தா காட்டுங்களேன். என் வாழ்க்கையே ஒரே இருளா இருக்கு. பேரொளியாய் உதித்தாரே இருளில் மாந்தனை கடக. பேரொளியாய் உதித்தாரே இருளில் மாந்தனை கடக. கொண்டாடுவோம் பாடுவே, கொண்டாடுவோம் பாடுவே. என்ன ஏதோ மெய்யான ஒளின்றீங்க, உதித்தாரின்றீங்க. யார் அந்த ஒளி? யார் உதித்தா? இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணன், நீங்க தேடுற ஒளி, அந்த ஒளி உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி வேற யாரும் இல்லைன்னா நம்ம இயேசுதான். அந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவ இருளை அகற்றி உங்க வாழ்வை அவருக்குள்ள பிரகாசிப்பாங்க. ஏன்னா 2025 வருஷத்துக்கு முன்னாடி பாவையில் உள்ள மனுஷர்களை விடுதலையாக்க நமது இயேசு இந்த பூமியில மனுஷனாக பிறந்தாரு. அது மட்டும் இல்லை, மனுஷனுடைய பாவத்தை சிலுவையில சுமந்தாரு. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால மனுஷனுடைய பாவத்தை கழுவினாரு. அவர் உங்க வாழ்க்கையில தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நிச்சய வாழ்வையும் தருவாருங்க இயேசுவா. உங்க மனசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவரு உங்க வாழ்க்கையில வந்து உங்களை பிரகாசிப்பாரு. அது மாத்திரம் இல்லைங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கோம் நீங்க எல்லாரும் இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பக்கத்துல உள்ள கல்யாணபுரம் 6ஆம் தெருவில் இருக்கிற ஆத்துமா ஆதாயம் அப்போஸ்தல சபைக்கு வாங்க. அங்க இயேசு எதற்காக பிறந்தார்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நித்திய பரலோக மோட்ச வாழ்வையும் அடையும்படியாகவும் இயேசுவுக்கு பிரியமா இருக்கும்படியாகவும் சொல்லி கொடுப்பாங்க. நாங்க போறோம், நீங்களும் வாங்க. உள்ளத்திலும் மன்னிப்பையும் பண்ணுவோமா மெய்யான ஒளி